மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முற்பகுதியை நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்றைய மன்னாவின் தலைப்பு, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை கெட்டு போவதில்லை, வீண் போவதில்லை, வீண் போவதில்லை. அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, பிறரால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, பிறரால் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, அந்நாளை அவளுடைய சக்களத்தை சிறுமைப்படுத்தினாள், மிக மிக அற்பமாக எண்ணி அவளை நடத்தினாள். ஆனாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவள் தேவ சமூகத்தை நாடி வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபித்த போது, மனம் கசந்து அழுது பொருத்தனை பண்ணி வெகு நேரம் ஜெபித்ததன் விளைவு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நம்பிக்கையோடு வந்தவள் அவள் கடந்து செல்லும் போது, தேவ சமூகத்தை நாடி செல்லும் போது துக்க முகத்தோடு சென்றாலும், கலக்கத்தோடு மன வேதனையோடு புலம்பலோடு தவிப்போடு சென்றாலும், தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நம்பிக்கை உடையவளாய், கர்த்தரின் கண்ணீருக்கு செவி கொடுத்து விட்டார், என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து விட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவள் நடத்தி விட்டு கடந்து சென்றால் பாருங்கள், அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, அவளுடைய நம்பிக்கை விருதாவாய் போகவில்லை. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பிறரால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, அற்பமாய் எண்ணப்பட்ட ஆகாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அவளுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அதே போல நிலையில் இருக்கிற உங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அலைந்து திரிவதில்லை, உன் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு வருகிறவர்கள் நிச்சயம் உரிய பங்கை அடைவார்கள், உரிய பலனை அடைவார்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அருளுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இருள் விலகும். உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் உங்களை அற்பமாய் எண்ணி நடத்துகிறார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் துன்பம் அனுபவிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் அழுது தவிக்கிறீர்களோ, புலம்புகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்களை அவர் உயர்த்துவார். உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை, உங்கள் நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீ ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிந்து போவதில்லை, ஒருபோது நீ அவரால் கைவிடப்பட்டு போவதில்லை என்கிறதை நினைத்துக்கொள் மகனே, மகளே. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருப்பீர் என்று சொன்னால், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படி இதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படி
ஒரு நம்பிக்கை கர்த்தர் பேர் வைப்பாய் என்று சொன்னார். நிச்சயம் எனக்கு வாழ்வு தருவார், நிச்சயம் என்னை உயர்த்துவார், நிச்சயம் என்னுடைய சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். பிறனை அற்பமாய் நடத்தினாலும், பிறனை அற்பமாய் பார்த்தாலும் என் ஆண்டவர் என்னை மறவாமல் நடத்துவார், மறவாமல் என் சிறையிருப்பை நீக்குவார் என்று சொல்லி புரிந்து கொண்டு நம்பிக்கையாய் கர்த்தர் நம்பிக்கையை பின்புக விடமாட்டார். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நாளை கண்ணோக்கி பார்த்தவர், ஆகாரை கண்ணோக்கி பார்த்தவர், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே, பிறரால் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு உதவ ஓடி வந்தவர். இன்னைக்கு உனக்கும் நன்மை செய்ய அவர் ஏக்கமாயிருக்கிறார், வாஞ்சியாயிருக்கிறார். இரு கரம் நீட்டி உன்னைத்தான் அழைக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, மனிதர் உங்களை விசாரித்து விட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் நம் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கிட்டுகளில் உங்களுக்கு உதவுவா, ஏற்ற வேளை உங்களுக்கு என்ன தேவை என்கிறதை அறித்து உங்களுக்கு உதவுகிறதிலே இன்னைக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் வாழ்கிறார், இன்னும் உனக்கு உதவும்படி காத்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். கவலை பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். மனிதர்களிடத்திலே சொல்லி சொல்லி புலம்பினது போதும். மனிதரிடத்திலே புலம்பி அழுகிறதுனாலே ஒன்று முடிவுக்கு வந்து விடாது. வாழ்க்கை சீரமைக்கப்பட வேண்டுமானால், வாழ்க்கையிலே ஒரு முடிவு வர வேண்டுமானால் அவரிடத்தில் நம்பிக்கை வைங்கள். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே சோத்திரப்பா மனிதர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே மனிதரால் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, திக்கற்ற நிலையிலே காணப்படுகிறார்களோ, உளவாய் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, உள்ளாய் கலக்கி தவிக்கிறார்களோ, வேண்டுதலுக்கு செல்விடுங்கப்பா. அவர்களும் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் விருதாவாய் போகக்கூடாதப்பா. நம்பிக்கை ஆண்டவரே விட்டு போகக்கூடாதப்பா. உதவி செய்வீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக, மறுவாழ்வு தருவீராக, மறுஜீவன் தருவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.